அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேரிலே மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாகவும் சமாதானத்தின் நாளாகவும் இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 27 5வது வசனம். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலை மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு தீங்கு வராதபடிக்கு அப்படி வந்தாலும் கூட அந்த தீங்குல இருந்து என்ன செய்வாரு, என்னை காப்பாற்றுவார். அப்படின்னு சொன்னா, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் என்ன செய்வாரு, ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் என்ன செய்வாரா, உயர்த்துவார். எத்தனை ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் இறங்கி நமக்காக செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம என்ன செய்யறாரு, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய செட்டில் கீழே நம்ம என்ன செய்யறாரு, மறைத்து நம்ம என்ன செய்யறாராம், பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கிறது மாத்தல்ல, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்வாரு, நம்மை கண்மணி. ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டு பக்கத்துல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு மனைவி இருந்தாங்க. அதே சமயம் 4 குட்டிகள் இருந்துச்சு. அப்படி 4 குட்டிகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி அது நல்ல ஒரு இடம் பாதுகாப்பா அவளை வச்சிருக்குது. ஆனா தினமும் என்ன செய்யணும், பக்கத்துல இருக்கிற காட்டுல போய் என்ன செய்யும், இலைகளை பறித்து கொண்டு வந்து என்ன செய்யும், வீட்டுல இருக்கிற அம்மா ஆடுக்கும் பிள்ளைகள் ஆடுக்கும் என்ன செய்யுமா, கொடுக்குமா. இதுதான் அதனுடைய வேலை. சில நேரங்களில் தண்ணீர்களை என்ன செய்யுமா, ஒரு இதுல கோரி கொண்டு வந்து கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கோம். அவங்கள வெளியே கொண்டு வராது. ஏன்னு சொன்னா, பக்கத்துல காடு இருக்குது. அந்த காடு என்ன இருக்கும், மிருகங்கள் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா இது போகும்பொழுதும் கூட என்ன செய்யுமா, ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து நடந்து என்ன செய்யும் போகும். அது என்ன செய்யும், இதுதான் அவங்களுடைய ரொட்டீனா இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த அம்மா அப்பா ஆடு என்ன செஞ்சுன்னா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கு, அதுக்கு என்னது குட்டி போடுற நாட்கள் இருந்துச்சு. அப்படி குட்டி போற நாட்கள் வந்த பிறகு வருது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது குட்டி பிறந்த உடனே சத்தம் போட ஆரம்பிக்குது. அந்த சத்தம் போடும்பொழுது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த அப்பா ஆடுக்கு என்னது ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, பக்கத்துல மிருகங்கள், நரி, சிறுத்தை இதெல்லாம் என்ன செய்யுது, சுத்திட்டு அலையுது. அது என்ன சத்தத்தை கேட்டா வந்து இங்க என்ன செய்வாங்க, நம்மள கொன்று போடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வச்சு வளர்த்துறது. அப்ப அது அம்மா ஆடுகிட்ட சொல்லும், இந்த குட்டிங்க சத்தம் போடாம பாத்துக்க. ஏன்னு சொன்னா, நம்ம சத்தம் போடாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், எதிரிகள் நம்ம தாக்க முடியாது. அப்படி ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த குட்டிங்க எல்லாம் சொல்லிச்சு, நாங்க எவ்வளவு நாள் உள்ளவே இருக்கிறது, நாங்க என்ன செய்யணும், வெளியே போக ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பதான் அவங்க சொல்ல, இல்ல வெளியே போனா என்னது, உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அங்க போன அப்படின்னு சொன்னா சிறுத்தை நிறைய செஞ்சிடும், உங்களை கொன்று போட்டுரும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நானு அப்பா இருக்கிறப்ப செய்யறவங்கள வெளியே கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அம்மா ஆடு அந்த குட்டி ஆடுங்களுக்கு எல்லாம் சொல்லிச்சான். அப்ப அந்த குட்டி ஆடு இப்ப எத்தனை ஆடு, ஃபர்ஸ்ட் 4, இப்போ ஒரு 3, 7 குட்டி ஆடுகள் என்ன இருக்கு, அந்த தொழுவத்துல இருக்கு. அப்ப என்ன செய்யுது, இந்த அப்பா ஆடு என்ன செய்யுது, போய் அதுக்கு தேவையான இலைகள் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. ஆனா சொல்றது என்ன, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு சொன்னா, நம்ம கூட இருக்கு சுத்தி யாரு இருக்கிற, சிறுத்தையினரையும் உழவு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம எப்ப வெளியே வரோம்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா போனதும் டோர் அடைக்கிறதும் அந்த மாதிரி அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, வெளியே என்ன இருக்குது, துஷ்ட மிருகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுல இருந்து தப்பித்து கொள்ளணும்னு நம்ம என்ன செய்யணுமா, பாதுகாப்பா இருக்கணும். அப்ப அந்த பாதுகாப்பு நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா, என்ன செய்வாரு, தீங்கு நாளில் அவர் உன்னை என்ன செய்வாரு, எப்படி அந்த ஆட்டுக்குட்டிகள் தங்களை மனைவி பிள்ளைகளை காக்குதோ, அதே போலதான் தேவனும் சொல்றாரு, உங்களுடைய தீங்கு நாட்கள், உங்களை சுற்றி பிரச்சனைகள், உங்களை சுற்றியான எல்லா காரியங்களையும் நான் செய்வேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்வேன், உங்க தீங்கு நாட்கள் என்ன செய்வேன், உங்களை என் கரத்துல நான் மறைத்து கொள்வேன். மறைத்து கொள்ளும் மாத்திரம் என்ன செய்வேன், உங்களை ஒளித்து வைப்பேன். யாருமே என்ன செய்ய முடியாது, என் கையில இருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, நீங்க என்னுடைய மறைவில் இருக்கிறீங்க. ஆண்டுடைய மறைவில் நீங்களும் நான் இருக்கும் போது எப்படி அந்த ஆடு, அந்த அப்பா ஆடு அந்த குட்டிக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஒரு பெரிய ஒரு ஆறுதல் அல்லது பெரிய ஒரு சப்போர்ட்டா சொன்னது, அவங்களுக்கு பயப்படாதீங்க, நான் என்ன செய்வேன், நான் டெய்லி என்ன செய்வேன், போய் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன், நீங்க ஜாக்கிரதையா உள்ள சத்தம் போடாம இருந்தீங்கன்னா மாத்திரம் போதும்.
அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தீங்கு நாட்கள் கண்டிப்பா இருக்குது. ஏன்னு சொன்னா சாத்தான் ஆண்டுடைய பிள்ளைகளை சோதிக்கும்படியாக, பிரச்சனைகள் கொடுக்கும்படியாக அவன் என்ன செய்வான், சுற்றி திரிவான். நம்ம வீட்டை சுற்றிலும் அவன் திரிவான். நாம அமைதியா இருந்து தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை மறைத்து ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் நம்ம துஷ்ட மிருகமாகிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்முடைய பிரச்சனைகளோட நம்மள என்ன செய்வாரு, நம்முடைய யாருக்கிட்ட நம்முடைய எதிரிங்கிட்ட அவர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் என்ன செய்வார், நம்மை மறைத்து பாதுகாப்பார். நமக்கு தேவையானவர்கள் எல்லாம் செய்வார். நாம செய்ய வேண்டியது சத்தம் போடாம, ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு துணை, நீர் எங்களுடைய கருத்துல மறைத்துக் கொள்ளுங்க, நீர் உங்களுடைய சமூகத்துல எப்போதும் எங்களை வைத்துக் கொள்ளுங்க அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து அப்படி எப்படி அந்த குட்டியோ, அந்த குட்டிகள் அம்மா பேச்சை கேட்டு, அந்த மனைவி அப்பா பேச்சை கேட்டு எப்படி ஒற்றுமையா அந்த காரியம் அந்த பெரிய ஆபத்துல இருந்து விடுவித்தாங்களோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, நாம ஆண்டவர்ல அவர் சொன்னபடி நம்ம கேட்டு அவருடைய காரியத்தை நம்ம விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னா தீங்கு நாட்கள் நம்மை அணுகாது. ஏன் சொன்னா அவர் நம்மை ஒளித்து மறைத்து வைத்து என்ன செய்வாரு, பாதுகாப்பார். அது மாத்திரம் என்ன சொல்றாரு, கண்மலை மேல் உயர்த்துவார். யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் உங்களுக்கு என்ன தடை இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போட்டுருங்க. அந்த தேவனத்துல வந்து சேருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய என்ன செய்யறாரு, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து நம்முடைய கூடாரத்தில் என்ன செய்வார், ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாத்து உங்களை கனப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வீங்களா? ஒருவேளை ஏற்றுக்கொண்டோம், ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருது. ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, இந்த பிரச்சனையில என்ன விட்டுட்டாரே, இந்த வியாதியில என்ன விட்டுட்டாரு, இந்த கஷ்டத்துல என்ன விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உங்களை விட மாட்டேன். தீங்கு நாட்கள் எப்படி இருப்பேன் நானு, அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைப்பார். அவருடைய சொந்த கூடாரத்துல உங்களை மறைத்து ஒளித்து வைத்து அவர் என்ன செய்வாரு, கனப்படுத்துவார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஒரு குட்டி ஜெபத்தோட ஆண்டவரத்துல சேருவோமா? ஜெபம் செய்வோம். தம்முடைய கூடார மறைகளை மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாத்து எங்களை கண்மலை மேல் உயர்த்துகிற வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, உடைய பாத்திரை நோக்கி அப்பா பிதாவே என்று கெஞ்சுகிற வேலையை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடந்த நாட்களான எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறேன். வருகிற மாதத்திலும் எங்களோட கூட இருக்க போகிற அதற்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். சுவாமி, அனைத்து தீங்கு நாட்களில் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் எங்களை மறைத்துக் கொள்வீர் என்ற அந்த விசுவாசம், எங்களை பாதுகாப்பில் கொள்வீர் என்ற அந்த விசுவாசம் எல்லோருக்கும் தாங்க. சுவாமி, சாத்தான் ஒருவேளை எங்களை தைரியப்படுத்துவான்னு சொன்னா அவனை எங்களிடத்துல அப்புறப்படுத்தி நீர் எங்களோடு கூட அசைவாடி, ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் அசைவாடி உண்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக, மண்டை சேருகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. கண்ணீரோடு வேதனையோடு இந்த நாள்ல செய்தியை பார்க்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லாவற்றையும் உடைய புண்ணிய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி டிவி.